நீங்க வந்து ஹைவேல கார்ல போறீங்க, ஒரு 130 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கும்போது உங்க ஸ்டியரிங் ஒர்க் பண்ணல, எப்படி சுத்தினாலும் நவரல, உங்க பிரேக்கும் ஒர்க் பண்ணல, ஹேண்ட் பிரேக் ஒர்க் பண்ணல, உங்க கியரும் ஒர்க் பண்ணல, உங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அதே மாதிரிதான் அந்த பைலட் வந்து எந்த கண்ட்ரோலும் இல்ல, ஒரே ஒண்ணுதான் இருக்கு, என்னன்னா இன்ஜின் ஓடிட்டு இருக்கு. இன்ஜின் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்படிதான் அந்த ஜப்பான் ஏர்வேஸ் 1995 ஆக்சிடென்ட் ஆச்சு. பவர் இன்க்ரீஸ் பண்ணனா பிளேன் மேல போகும், பவர் குறைச்சா கீழே வரும், அவ்வளவுதான். ஆனா வெறும் இன்ஜின் பவரை வச்சுட்டு 20 நிமிஷம் 25 நிமிஷம் அவங்க படாத பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இது வந்து சிமுலேட்டர்ல கூட சேஃபா இறக்க முடியும். லோ பைலட்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, இறக்க முடியாது. ஏன்னா நீங்க கீழே வரீங்க, கீழே வரும்போது என்ஜின் பவரை லூஸ் பண்ணும்போது கீழே வந்துகிட்டே இருக்குது. ஆனா டச் டவுன் பண்றதுக்கு முன்னாடி ஃபிளேர் பண்ணணும், மேல தூக்கணும், இல்லன்னா நேர போய் முட்டிடும். போய் மேல தூக்குறதுக்கு நீங்க பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து அந்த கடைசி நேரத்துல பத்தாது, போய் இடிச்சிடும், மோர் லைக்லி இடிச்சிடும். சோ அது மாதிரி பண்ண முடியாது. அப்படியே பவர் இன்க்ரீஸ் பண்ணாலும் சமயத்துல என்ன ஆகும், பறக்க ஆரம்பிச்சிடும், லேண்ட் ஆக பிளைன். ஏன்னா பிகாஸ் பவரை கட் பண்ணி தான் நீங்க பிளைனே லேண்ட் பண்ண முடியும். So it's very difficult. அது மாதிரி எந்த கண்ட்ரோலும் இல்லாத ஒரு பிளைன் வந்து, அதனால பைலட்ஸ் வந்து அவங்க பண்ண முயற்சி, ஹேட்ஸ் ஆஃப் எல்லா பைலட் கம்யூனிட்டியும் அது அவங்களை ரெகக்னைஸ் பண்ணுது. திறமையா பண்ணி அட்லீஸ்ட் அந்த பாதி பேரை காப்பாத்தினாங்க. ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை இப்படியாவது சேவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா இது ஒரு இம்பாசிபிள் டாஸ்க், எல்லா பைலட்ஸ்க்குமே தெரியும். வெறும் இன்ஜினை மட்டும் வச்சுட்டு சேஃபா லேண்ட் பண்ண முடியாது. சம் கண்ட்ரோல் அவங்களுக்கு இருந்து அதை பண்ணலாம். ஒரு நாளைக்கு 60 ல இருந்து 70 பேர்ட் ஸ்ட்ரைக் நடக்குது உலக அளவுல. ஒரு வருஷத்துக்கு 20,000க்கு மேற்பட்ட. அது வந்து ஒரு வெளியவே வராது, ஒரு சம்பவமாவே வராது. என்னன்னா நார்மலா வந்து பேர்ட் ஸ்ட்ரைக் வந்து ஒரு சின்ன டேமேஜ் உண்டாக்கும், சம்டைம் இன்ஜினை வந்து ஸ்டாப் பண்ண வைக்கும். ஏன்னா ஒரு 4-5 பேர்ட் போய் மாட்டிக்கிச்சுன்னா அந்த இன்ஜினே ஸ்டாப் ஆயிடும். இப்பெல்லாம் இருக்கிற பிளேன் வந்து 2 இன்ஜின்ல போகுது. ஒரு இன்ஜின் ஸ்டாப் ஆனா கூட கம்ஃபர்டபுளா இன்னொரு இன்ஜின்ல போயிட்டு பறக்கலாம், தரையிறக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பைலட்ஸ் வந்து ரெகுலரா 6 மாசத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் ஆகுறாங்க அந்த சிமுலேட்டர்ல உட்காந்து. அது வந்து ரியல் பிளேன் மாதிரியே இருக்கும், ரியல் பிளேன் மாதிரியே பிஹேவ் பண்ணும். அந்த கம்ப்யூட்டர் பிளேன்ல உட்காந்து இந்த மாதிரி பேர்ட் ஸ்ட்ரைக்கு, ஒரு இன்ஜின் போனா எப்படி அதை மேனேஜ் பண்றது, இன்ஜின் ஃபயர் வந்து எப்படி ஆகுறது, இது மாதிரி நிறைய பிராக்டிசஸ் ரெகுலரா பண்ணிட்டு இருப்பாங்க. இது மாதிரி வந்து ஒரு இன்ஜினே பேர்ட் ஸ்ட்ரைக் ஆகி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட அது ஒரு பிரச்சனையே நிச்சயமா கிடையாது. அது வந்து நிச்சயமா அது ஒரு ஆபத்தை விளைவிக்காது. ஆனா இந்த ஒரு சம்பவத்துல என்ன ஒரு கருதுறாங்க அப்படின்னா, அந்த பேர்டு வந்து அடிக்கும் போது அந்த பிளேடு, அந்த ஃபேன் பிளேடு பாத்தீங்களா, அதுல உடைஞ்சு, அந்த உடைஞ்ச துகள் மத்த இடத்துல பட்டு இந்த ஹைட்ராலிக்ஸ் சொல்லிட்டு இந்த பிளேன் கண்ட்ரோல் எல்லாமே ஹைட்ராலிக் 3 செப்பரேட் சிஸ்டம் இருக்கு, அதுதான் ஆப்ரேட் பண்ணுது. அந்த ஃப்ளூயிட் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு கண்ட்ரோல் போயிருக்குங்கிறது ஒரு தியரி. ஆனா அதை விட முக்கியமா, ஏன்னா இது வந்து வெரி அன்லைக்லி, ஏன்னா அந்த என்ஜின் வந்து கண்டைன்ட் அப்படின்னா என்னன்னா, மேல அந்த கவுலிங் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த பிளேட் உடைஞ்சா கூட வெளியே வந்து செதறி போய் மத்த பாகங்களை போய் பாதிக்காத அளவு தான் அந்த இன்ஜினை மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அதனால வெரி அன்லைக்லி அது மாதிரி நடக்கிறதுக்கு. இறக்கத்துல எப்படி கார் போனா இப்ப ஸ்பீட் பிக்கப் ஆகுதோ அது மாதிரி பிக்கப் ஆயிட்டே போகும். அது ஓவர் ஸ்பீடும் கூட. அதனால வந்து அந்த அவ்வளவு ஸ்பீட்ல வந்து இடிக்கும் போது ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிளேன் 2 உடைஞ்சிருச்சு. இந்த 2 உடைஞ்சதுனால மொத்த இம்பாக்ட், அந்த மொத்த ஃபோர்ஸ் அது எல்லாமே அந்த ஃப்ரண்ட் பிட் எடுத்துருச்சு. பேக் பிட் அவ்வளவு ஃபோர்ஸ் எடுக்கல. ஏன்னா அந்த டெவலப் ஆகும்போது அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டெவலப் ஆயிரும்ல, அந்த எனர்ஜி வந்து டிசிபேட் ஒரு இடத்துல கரையணும். அது வந்து ஃப்ரண்ட்லயே எடுத்து அதனாலதான் அது முன்னால இருந்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அந்த இம்பாக்ட்லயும் நெருப்பு பத்தினதுலயும் பின்னால இருந்தவங்களுக்கு அதனுடைய ஃபோர்ஸ் வந்து கம்மியானதுனால அவங்க சேஃபா தப்பிச்சுட்டாங்க. இது வந்து ஒரு மிசைல் அட்டாக். அதாவது கீழே வந்து அங்க நிறைய ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யன் அந்த ஸ்பேஸ்ல வந்து வந்ததாகவும், அதுக்கு வந்து இந்த இது மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து அது ஆட்டோமேட்டிக்காவே ட்ரிகர் ஆயிடும். அந்த பக்கம் பறந்ததுன்னா அது போய் அடிச்சிடும். அது மாதிரி அடிக்கும் போது அது வந்து ஷார்ப்னல்ங்கிறாங்க, சின்ன 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 தூள் அந்த அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஓட்டையா போட்டிருக்குது. இது வந்து ஃபுல்லா அந்த வெர்டிகல் ஸ்டெபிலைசர்ல அடிச்சு எல்லாம் ஓட்ட போட்டிருக்கு. அதனால இது வந்து பைலட் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காவே பிலீவ் பண்ணுது. ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு மிசைல் அட்டாக்னால வந்த விளைவு. வெரி அன்லைக்லி. ஏன்னா பேர்ட் ஸ்ட்ரைக் வந்து இவ்வளவு பெரிய டேமேஜ் உண்டாக்குமா, இவ்வளவு தூளா உடையாது. ஏன்னா அந்த இன்ஜின் வந்து உங்க பேர்ட்ல அடிச்சாவோ இல்ல உடைஞ்சாலோ இது மாதிரி சல்லியா உடையிற மாதிரி அவங்க அவ்வளவு வீக் பிளேட்ஸ் எல்லாம் பண்ணல. ஜெனரல் எலக்ட்ரிக் உடைய இன்ஜின் வந்து வெரி குட் குவாலிட்டி இன்ஜின் தான் பண்றாங்க. எவ்வளவு இன்ஜின் அது வந்து ரெப்யூட்டட். இது அதே மாதிரி பிளேன்ல எந்த வித பிரச்சனையும் இல்லை. அது வந்து எம்ப்ராயர் 119 சொல்லிட்டு பிரேசிலியன் ஏர்கிராஃப்ட். அது வந்து as safe as any good aircraft. அது சேஃப்டி ரெக்கார்ட் வெரி ஹை. எல்லா மாடர்ன் சிஸ்டம் அதுல இருக்குது. அதே மாதிரி அசர்பைஜான் அவங்க அந்த கண்ட்ரில இருக்க ஏர்வேஸும் வந்து பாத்தீங்கன்னா வெரி குட் ரெக்கார்ட் கீப் அப் பண்ணிருக்காங்க. ஸோ ட்ரைனிங்ல அதுல எல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாது. அந்த மிசைல் அட்டாக் வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது. அது சோ அன்பார்ச்சுனேட், பீப்புள் வந்து இறந்துட்டாங்க.